வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு எங்கே வந்திருக்கிறோம்டா பாருங்க. சுவிட்சர்லாந்து நாட்டில் வந்து ஊரி என்னும் மாநிலத்தில் வந்து அதாவது இந்த இத்தாலி போர்டருக்கு இத்தாலி எல்லைக்கு போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு ஹோட்டல், அதாவது எங்கட முருகண்டியில் நின்று போகிற மாதிரி ஒரு பெரிய ஹோட்டலும் இருக்குது. அது வித்தியாசமான ஹோட்டலுமாம். அந்த இடத்தை பற்றியும் அந்த ஹோட்டலை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பின்னுக்கு இருக்குது பாருங்கள், இதுதான் என்னென்று நாங்கள் இனிமேல் போய் பார்ப்போம். என்ன பாருங்க, அது பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு மலையும் இருக்குது, வித்தியாசமாக இருக்கு. இதுதான் இந்த ஹோட்டலின் பெயர். இதை சுத்த வர இருக்கிற இடத்த பார்ப்போம். முதல்ல வடிவா இருக்கு பாருங்க. ஓகே, இனிமே கிட்ட போய் உள்ளுக்கு பார்ப்போம்மா. பாருங்க, இதில் ஏதோ ஒரு இரும்பில் நல்ல வித்தியாசமாக செய்து வச்சிருக்கு. இந்த இடத்துல ஒரு போர் வீரன் படம் ஒன்று இரும்பில் செய்து வச்சிருக்குன்னு பாருங்க, வடிவா இருக்கு. இதுதான் இந்த நான் சொன்ன அந்த முருகண்டி மாதிரி தங்கி நின்று பெட்ரோல்களும் அடிச்சுட்டு போகிறது. வாங்க பார்ப்போம். இதுதான் பெட்ரோல் செட்டா பாருங்க, எல்லாம் வரிசையில் இருக்குது, வித்தியாசமாக இருக்கு. வேணுமா வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு. இதில் காரக்குரிய சாமான உள்ள செய்யணும், ஒயில் அதுகள் எல்லாம். இதில் பேனை மரத்தில் செய்து வச்சிருக்கணும், வடிவா இருக்கு, நல்ல வடிவா இருக்கு. இந்த கடையை ஒரு வித்தியாசமாக தான் கிடாது, எல்லாம் மரத்தில் செய்திருக்கணும். இந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் மரத்தில் செய்திருக்கு பாருங்க. நான் ஒரு இடமும் பார்க்கல, வித்தியாசமாக இருக்கு. வாங்க அப்படியே சுற்றி பார்ப்போம் இந்த மார்க்கெட். இது இந்த ஹோட்டலுக்கு முன்னுக்கு வச்சிருக்கணும் ஒரு மார்க்கெட் ஒன்று, ஒரு வித்தியாசமாக தான் இருக்கு. டூரிஸ்டுகளுக்கெல்லாம் செய்து வச்சிருக்கு. இங்கே எல்லாம் இருக்கு. வேறு மணிக்கூடுகளும் வச்சிருக்கணும். உங்களுக்கு தெரியும் தானே, சுவிட்சர்லாந்தில் மணிக்கூடு ஃபேமஸ். வித்தியாசம் கூடுதலாக எல்லாம் மரத்தெலாம் செய்திருக்கிறோம். அப்போ இங்கே வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு முக்கியமாக காட்டுறதுக்கு தான் வந்தது. வேறு அந்த மாரி இருக்கு, எல்லாம் மரத்தில் செய்திருக்கிறோம். வேறு இந்த ராக்கி எல்லாம் வித்தியாசமாக கேண்டோஸ் ராக்கி ஒன்று செய்திருக்கணும். வேறு வடிவாக இருக்குது, மரத்தில் செய்தி. நாங்களும் மீது ஒரு சாமான் வேண்டும். இங்கே பேக்கரி ஐட்டங்கள் கிடக்குது. அப்படி இங்கே குடிக்கிற ஐட்டங்கள் நாங்களும் மீது எடுத்து குடிப்போம். நான் ஒரு ஜோக்கெட் ஒன்று வேணும், நம்பர் ஸ்ட்ராபெரி, நல்லா இருக்கு. இதில் கோல் ஐட்டங்கள் கிடாக்கு. ஃபுல்லாக அந்த கூரையெல்லாம் மரத்தெல்லாம் அடிச்சிருக்கு. எல்லாம் காஃபி சம்மது எல்லாம் மரத்தால் ஃபுல்லாக வேலை செய்யுது, நீட்டாக இருக்கு. எல்லாம் ராக்கி எல்லாம் மரத்தால் அடிச்சிருக்கணும், வித்தியாசம். அழகைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும். விளையாட்டு பொருள் எல்லாம் பாருங்க, பலகையிலேயே செய்திருக்கு. நீங்களும் இதில் போய்க்கல, இத்தாலி போய்க்கல வேணியன்று போகலாம். ஓகே,
வெளியில் போய் பார்ப்போம். இதில் வேறுங்க எவ்வளோ வடிவாக இருக்கணும் இந்த கடையை. வித்தியாசம் மாதிரி செய்திருக்கணுமே. இதில் ஏதோ இந்த இடத்துல சண்டை பிடிச்ச போர் வீரன் படம் வந்து மரத்தில் செய்து வச்சிருக்கணும். இங்கே எவ்வளோ வடிவாக இருக்கு. மேலே ஏதோ சுத்து நல்லா இருக்கு. இந்தியாவில் ஹோட்டல் இருக்குது அப்படியே. இது வந்து வெளியில இருந்து சாப்பிட்றதா குளிரான பூட்டி இருக்கு. நாங்கள் உள்ள போய் வித்தியாசமாக தான் இருக்கு. நீங்களும் வந்தால் இங்கே வந்து இத்தாலிக்கு போகிற பாதையில் இருக்கு. பார்த்தீங்களா அவ்வளோ வடிவா. வடிவா இருக்கு பாருங்க. எல்லாம் பூஃபே எல்லாம் சரிங்களா. இங்கெல்லாம் யூஸ் ஐட்டங்கள் வச்சு இங்கெல்லாம் கேக் ஐட்டங்கள் வித்தியாசமாக இருக்குது. பாத்தி இங்கெல்லாம் கிச்சன் ஐட்டம் இருக்குது. எல்லாம் ரெடியாக செய்து வச்சிருக்கீங்க. கொஞ்சம் சூடாக இருக்கு. நீங்களும் வந்து வடிவாக சாப்பிடலாம். அந்த மாதிரி இங்கே பூஸ்ட் எல்லாம் நல்லா செப் இதில் ஒரு சாப்பாடு செய்யுது. நல்ல வடிவாக இருக்கு. நல்லா நீட்டாக இருக்கு. ஓகே, நம்ம போய் அங்காள் பக்கம் பார்ப்போம். இது வந்து சாப்பிட்ற இடம். இதில் ஒரு மிஷின் உண்டு, ஆட்டோமேட்டிக் மிஷின் வச்சிருக்கு. அப்படியே மேலே போகுது. பார்ப்போம், போய் பார்ப்போம் என்னென்று சொல்லி. மேலே மேலே இருக்கு பொருளாக வித்தியாசமாக இருக்கு. மேலே வந்து இந்த இடத்தினுடைய பிளான் வந்து செய்து வச்சிருக்கணும். வடிவாக இருக்கு. இங்கே வேறு இந்த இடத்தின் பிளான் வந்து செய்து வச்சிருக்கீங்க. இங்கே அவ்வளோ வடிவாக இருக்கு. வித்தியாசமாக இருக்கு. கேபிள் கார்கள் போகிறது. அங்கால பார்த்தா பாத்ரூம் வந்து காசு போட்டு போகிறது. நல்லா இருக்கு. ரெண்டு பக்கம் இருக்குதான் பார்ப்போம். இனிமேல் அங்காள் பக்கமும் இருக்கா போகும். ரெண்டு ஹோட்டல் இருக்கான். இடது பக்கம் போகிறதுக்கும் வலது பக்கம் போகிறதுக்குமே பார்ப்போம். என்ன இப்போ வெளியில் போய் அடுத்த பக்கத்தையும் இருக்கா பார்ப்போம். என்ன மாதிரி இருக்கு. இதால் ஒரு பாதை ஒன்று வச்சிருக்கணும். அண்டர் கிரவுண்ட். இதுக்குள்ளால வந்து அடுத்த பக்கம் போகலாம். பாருங்க பாதை போகுதன். ஓய், இது அதர் சைடா? இது யா ஓகே. பெரிய பாருங்க, இது குறுக்கரத்து போகிறதுக்கு பெரிய குகை மாதிரி செய்து வச்சிருக்கீங்க. அடுத்த பக்கத்துக்கு இப்போ பாருங்க, அந்த தொங்கல்ல இருந்து இந்த தொங்கலுக்கு வந்துட்டேன். இனிமேல் மேலே போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குதான். சித்திரங்கள் எல்லாம் விரைஞ்சிருக்கணும். சிவரில் அடுத்த பக்கம் வந்துட்டேன் பாருங்க. இதுதான் இந்த ரெஸ்டாரண்ட் என்ற பேர் வந்து கொத்தாட் ரஸ்தத்தை. பாருங்க, நீங்களும் இங்கே வந்து சாப்பிடலாம். நல்ல மலிவான சாப்பாடு, நீட்டான சாப்பாடு. வாங்க மேலே போய் பார்ப்போம். இதில் ஒரு படம் கொண்டு வச்சிருக்கணும். அருவி ஓடுற மாதிரி நல்ல வடிவாக இருக்கு. வாங்க மேலே போய் பார்ப்போம் என்ன மாதிரி. இந்த பக்கம் ஒரு ஹோட்டல் கிடையாது. இது ஒரு வித்தியாசமாக இருக்கு. இந்த சைட்
பாருங்க 2 சைடும் வித்தியாசமாக செய்து வச்சிருக்கேன். இந்த இரும்பில் ஒரு கழுது ஒன்று செய்து வச்சிருக்கேன். நாய் நான் பார்க்க மூஞ்சியை பார்க்க கழுத மாரிக்கிறாங்க. பாருங்க அவ்வளோ வடிவாக இருக்கு. பழைய மோட்டார் சைக்கிள் பொருட்களில் வச்சு செய்திருக்கிறது. இங்கே கல்லில் ஒரு இதான் பித்தளையில் செய்து கல்லில் வச்சிருக்கேன். அங்கால சாப்பாட்டு கடை ஆக்கள் இருக்கணும். இந்தியாவில் வச்சிருக்கு நீட்டாக இருக்கு. அந்த பக்கம் இருக்கிற மாதிரி தான் இந்த சைட்டும் செய்து வச்சிருக்கேன். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. இங்கே எல்லாம் சாண்ட்விச் எல்லாம் செய்து வச்சிருக்கு. ரெடிமேட் எல்லாம் ஐஸில் வச்சிருக்கு கூலிங்க. நல்லா இருக்கேன். இதில் சாப்பாடும் ரெடியாக செய்து ஜாலியும் விற்பனை பொருட்கள் எல்லாம் கிடாக்கு. மணிக்கூட பாரு, சுவிட்சர்லாந்தில் மணிக்கூட தானே ஃபேமஸ். இதுக்குள்ள பேக்கரி ஐட்டங்களா கூட. இங்கே கேக் ஐட்டம் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. சொன்ன மாதிரி வித்தியாசமான ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் தான். அது அந்த சைடு தான் பலகையில் அடிச்சிருக்கு. வித்தியாசம் இருக்கு. இந்தியாவில் நார்மலாக இல்லை. அது எல்லாம் டூரிஸ்ட் வேணுன்றதுக்கு மட்டும் மணிக்கூட ஐட்டங்களும் ஒரு பெரிய டூரிஸ்ட் கடை தான். எல்லாம் ஸ்விஸ் மார்க் அடிச்சிருந்து இதில் டிஷர்ட் ஐட்டம், தொப்பி, டிஷர்ட் ஐட்டம். இந்தியாவில் சாக்லேட் ஐட்டங்கள் தெரியும் தானே, வளமையாக நான் காட்டியிருப்பேன். இது அந்த சைட் கிடக்கிற மாதிரி தான். பலையிலையும் செய்து வச்சிருக்கீங்க, தகரத்துலையும் செய்து வச்சிருக்கீங்க. வீடு வழியா இங்கெல்லாம் குழந்தை பிள்ளைகளுக்கு பொம்மை ஆயிட்டாங்க. ஓகே, இதையும் பார்த்துட்டு நான் வெளியில் போய் இதில் சாக்லேட் கொஞ்சம் விட்டுரு. இங்கே சீஸ் ஐட்டம் கொஞ்சம் அடிக்கிறது சார். அப்படி இருக்கு. இந்த இடத்தின் சீஸா, இந்த இடத்தின் கொடி போட்டிருக்கு. ஓகே, நாங்கள் வெளியில் போய் பார்ப்போம் என்னண்டு. வாசல்லையும் கொஞ்சம் வச்சிருக்கணும் பேர் கீடேக். ஓகே, வெளியில் போய் பார்ப்போம். இதில் வந்து பாருங்க, லாஸ் வாகனங்களை கொண்டு வந்தாங்க நிப்பாட்டுறது. நிப்பாட்டி இருக்குது. இதில் பெட்ரோல் சைட்டு இந்த சைட்லேயும் கிடாது. இப்போ அங்கே பாருங்க, முதல் பார்த்தா அந்த சைட் இருக்குதா, அது இல்லைங்க. வாங்க, இதில் என்ன ஏதோ வித்தியாசமாக வச்சிருக்கீங்கன்னு பார்ப்போம் என்ன. இந்த மலையின் படம் கொண்டு வச்சு வச்சிருக்கிறேன். வாங்க, இதில் இதை வச்சுட்டு ரைட் ஒரு டிராகன் ஒன்று செய்து வச்சிருக்கணும். அந்த உள்ளுக்கு செய்து வச்ச மாதிரி பாருங்க, வித்தியாசமாக இருக்கு.
இது வந்து கழிவு பொருள்களில் வச்சு செய்திருக்கணும். இங்கே இந்த கார்கள், மோட்டார் சைக்கிள்கள், அதுகளில் இருக்கிற கழிவு பொருள்களில் வச்சு யாரும் அடுத்தாண்டு போகக்கூடாது. சங்கிலியில் போட்டு பூட்டும் போட்டு இதில் இரும்பில் செய்த வண்டி ஒன்று நிற்குது வித்தியாசம். அஞ்சாலே ஒரு டைனோசர் நிற்குது. இதுவும் வடிவா செய்திருக்கணும் பேரும். நல்லா இருக்கு. ஓகே, இருண்டெடுத்து இதுதான் அந்த இடம். வீடியோ முடிக்க அப்புறம் அடுத்த பக்கம் பார்ப்போம். மலை மாரி கிடாக்கு, கொஞ்சம் மழையும் வரப்போகுது. இதோட இந்த வீடியோ வந்து முடிப்போம். முடிச்சுட்டு வந்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நீங்களும் இந்த இடம் பிடிச்சிருந்தால் வந்திருக்கா சாப்பிட்டு பாருங்க. இதால் போய்க்கல மற்ற ஊரில் இருக்கிற நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு நன்றி. மற்றது கொமெண்டில் வந்து என்னுடைய வேலை காரணமாக எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. எல்லாருக்கும் எழுதுகிறார்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. மேலும் மேலும் உங்களோட ஊக்குவிப்பின் ஊடாக நான் அடுத்தடுத்த வீடியோவில் எடுத்து போடக்கூடிய மாதிரி இருக்கும். இதோட வந்து இந்த வீடியோ முடிக்க போகிறேன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். சுவிஸிலிருந்து கிருஷ்ணா.